வணக்கம் நேர்களே, இது ஷர்மிளா டாக்கீஸ். நான் உங்கள் டாக்டர் ஷர்மிளா. நாம் இருவர் நமக்கு இருவர்னு வாழ்ந்துட்டு இருக்கிறவங்க வாழ்க்கையில இவ்வளவு பெரிய புயல் அடிக்கும் அப்படின்னு சத்தியமா நான் எதிர்பார்க்கலங்க. இந்த 10 வருஷத்துல அடானி அப்படிங்கிற வார்த்தை, அம்பானி அப்படிங்கிற வார்த்தை மோடி வாயிலிருந்து வருமா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தவங்களுக்கு எல்லாம் இன்னைக்கு ஒரு ஆச்சரியம். பிரதமர் மோடி அடானிய பத்தியும் அம்பானிய பத்தியும் பேசியிருக்கிறாரு. அதுவும் தன்னை வாழ வச்சுக்கிட்டு இருக்கிற பாதுகாக்கக்கூடிய இந்த 2 செல்வந்தர்கள் மீதும் கடுமையான குற்றச்சாட்டுகளை வச்சிருக்கிறாரு. அப்படி என்ன பேசினாரு பிரதமர் மோடி அப்படின்னு பாத்தீங்கன்னா, चुनाव में ये अंबानी अडानी से कितना माल उठाया है, काले धन के कितने बोरे भर करके रुपये मारे हैं, क्या टेम्पो भर करके नोटे। தேர்தல் பிரச்சார மேடையில் அவர் கேட்கிறாரு, இப்ப கொஞ்ச நாளா ராகுல் காந்தி அம்பானி அதானிய பத்தி பேச மாட்டேங்கிறாரு, நீங்க எல்லாம் கவனிச்சீங்களா? அதற்கான முக்கியமான காரணம் என்னன்னு தெரியுமா? அம்பானி அதானி கிட்ட இருந்து கார் மூலமாவும் ட்ரக் மூலமாவும் கோடிக்கணக்குல கருப்பு பணத்தை வாங்கி காங்கிரஸ் கல்லா கட்டுது. அம்பானியும் அதானியும் காங்கிரஸ் உடைய எலெக்ஷன் செலவுக்காக கருப்பு பணத்தை கொண்டு வந்து வாரி இறக்கிறாங்க. இத வாங்கி பதுக்கி வச்சுக்கிட்டதுனாலதான் ராகுல் காந்தி அம்பானி அதானிய பத்தி பேச மாட்டேங்கிறாரு அப்படிங்கிற ஒரு பொய்ய சொல்லியிருக்கிறாரு. இத ஏன் பொய்ன்னு சொல்றேன்னா, காங்கிரஸ் தரப்புல உடனே ஒரு வீடியோ வெளியிட்டு இருக்கிறாங்க. மே 2ஆம் தேதியில் ஆரம்பிச்சு நேத்து வரைக்கும் தொடர்ந்து எல்லா பிரச்சார மேடைகள்லயும் அம்பானி அதானி பற்றி ராகுல் காந்தி பேசின கிளிப்பிங்ஸை எடுத்து போட்டு பிரதமர் எந்த அளவுக்கு பொய் சொல்றாரு அப்படிங்கறத நீங்களே பாத்துக்கங்க அப்படின்னு ஒரு வீடியோ ரிலீஸ் பண்ணிருக்காங்க. मोदी की सरकार बनानी है, मोदी और अदानी जी की, या फिर किसानों की बनानी है, गरीबों की बनानी है। हिंदुस्तान का धन लेकर इन्होंने 22 लोगों के जेब में डाला, अदानी अंबानी इन लोगों के जेब में। हमने मनरेगा योजना दी, कहते हैं गरीबों को आलसी बना रहे हैं। किसान का कर्जा माफ होता है, कहते हैं देखो बिगाड़ दिया किसानों को। अदानी को लाखों करोड़ रुपए दिया जाता है, वो नहीं बिगड़ता। देश के सारे एयरपोर्ट, सारे पोर्ट्स, इंफ्रास्ट्रक्चर, डिफेंस इंडस्ट्री सारी की सारी इन्होंने एक व्यक्ति को पकड़ा दी। अदानी जैसे लोग हैं जिनकी आंख आपकी जमीन पर, आपके जंगल पर और आपके जल पर है, और ये नरेंद्र मोदी जी के खास मित्र हैं। இது மட்டும் இல்ல, காங்கிரஸ் தரப்புல இருந்தும் பொதுமக்கள் தரப்புல இருந்தும் இன்னைக்கு நிறைய கேள்விகளை கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. இதே அம்பானி அதானி எதிர்த்து தொடர்ந்து பேசிட்டு வராரு ராகுல் காந்தி. அன்று முதல் இன்று வரை தொடர்ந்து காங்கிரசும் எதிர்கட்சிகளும் வைக்கக்கூடிய கோரிக்கை என்னன்னா, ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷன் அமைங்க, இந்த ஹிண்டன்பர்க் அறிக்கையில சொல்லப்பட்டிருக்கும் குற்றச்சாட்டுகள் உண்மையா இல்லையான்னு விசாரணை பண்ணுங்க, உண்மைன்னா சம்பந்தப்பட்டவங்களுக்கு தண்டனை வாங்கி கொடுங்க அப்படிங்கிற கோரிக்கைய தொடர்ந்து இந்த மே மாசம் 3ஆம் தேதி கூட இத பத்தி பேசிருக்காங்க. இப்படிப்பட்ட ராகுல் காந்திய பாட்டு இவ்வளவு பெரிய பொய்ய பிரதமர் மேடையில பேசுறாரு. சரி, காங்கிரஸ் தான் அம்பானி அதானி கிட்ட இருந்து கருப்பு பணம் வாங்கி வச்சுக்குது, அதனால அவங்க பத்தி பேச மாட்டேங்குது அப்படின்னு பிரதமர் சொல்றது உண்மையினே வச்சுக்கிட்டா கூட பொதுமக்களாகிய நாம சில கேள்விகள் கேட்க வேண்டாமா? அப்போ இந்த 10 வருஷமா கருப்பு பணத்தை எல்லாம் நாங்க கண்டுபிடிச்சு ஒழிச்சிருவோம், அதெல்லாம் இந்தியாவுக்கு திருப்பி கொண்டு வருவோம், ஒவ்வொரு இந்தியனுடைய அக்கௌண்ட்லயும் 15 லட்சம் ரூபாய் போடுவோம் அப்படின்னு எல்லாம் வட சுட்டீங்களே, இவ்வளவு நாள் உங்களுக்கு தெரியலையா அம்பானியும் அதானியும் கருப்பு பணம் தான் வச்சிருந்தாங்கன்னு? இப்ப மட்டும் காங்கிரஸுக்கு ஃபண்ட் பண்றாங்கன்னு குற்றச்சாட்டு சொல்லும் போது அம்பானியும் அதானியும் வச்சிருக்கிறது கருப்பு பணம். அப்ப இவ்வளவு நாளா 10 வருஷமா உங்களுக்கு ஆதரவா செயல்பட்டு இருந்தாங்களே, அப்ப இந்த கருப்பு பணத்தை வச்சுதானே விளையாடிட்டு இருந்தாங்க. அப்படிப்பட்ட அம்பானி மீதும் அதானி மீதும் ஏன் இந்த பாஜக அரசாங்கம் இந்த 10 வருஷமா நடவடிக்கை எடுக்கல? இப்ப உங்களுக்கு என்ன கோபம்? இந்த கருப்பு பணத்தை உங்களுக்கு கொடுக்கறது பதிலா காங்கிரஸ் கொண்டு போய் கொடுக்கறாங்களே, அதுதான் உங்க கோபமா? இல்ல கருப்பு பணம் தான் உங்களுடைய பிரச்சனையா? சரி, அப்படியே அம்பானி அதானியும் கருப்பு பணத்தை கொண்டு போய் காங்கிரஸ்ல கொடுக்கறாங்கன்னா எதுக்கு கொடுக்கறாங்க? அம்பானி அதானியும் எதை சென்ஸ் பண்றாங்க? 3 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்ச பிறகு காத்து எந்த பக்கம் வீசுது அப்படிங்கறத உணர்ந்த அம்பானி அதானியும் கேம்ப் மாறிட்டாங்க அப்படிங்கிற கோபமா? அதனாலதான் அவங்க மேல குற்றச்சாட்டு சொல்றீங்களா? எப்படிப்பட்ட கேள்விகளை பொதுமக்களாகிய நாம கேட்கணும்.
இதெல்லாம் கேட்கணும்னா மோடி சொல்லக்கூடிய பொய்களை பத்தி யோசிக்கணும். சங்கிகள் மாதிரி கண்மூடித்தனமா இவர் சொல்ற பொய்யெல்லாம் நம்ப கூடாது. கிட்டத்தட்ட 8200 கோடி எலக்ட்ரல் பாண்ட் மூலமா இந்த பாஜக அரசாங்கம் 10 வருஷத்துல சம்பாதிச்சிருக்கு. ஆனா பிரதமர் என்ன சொல்றாரு, நான் ஒரு 4 அணா கூட லஞ்சம் வாங்கல. எங்க நேரடியா வாங்குறது இல்லையா, எல்லாம் இந்த எலக்ட்ரல் பாண்ட் மூலமா தானே வாங்குறீங்க. அதெல்லாம் தெரிஞ்சு போச்சு. இப்பதான் வெட்ட வெளிச்சம் ஆயிடுச்சு. சுப்ரீம் கோர்ட்டே அன்கான்ஸ்டிடியூஷனல், இல்லீகல் அப்படின்னு சொல்லியிருக்கு. இந்த பணம் எப்படி பாஜகவுக்கு வந்துச்சு? இருக்கக்கூடிய பெரிய பெரிய கம்பெனிஸ்க்கும் கார்பரேட்டுகளுக்கும் கிட்டத்தட்ட 4 லட்சம் கோடி மதிப்புள்ள கான்ட்ராக்டுகளை கொடுத்து அதற்கு பிரதிபலனா லஞ்சமா இந்த 8600 கோடியை நீங்க வாங்கியிருக்கீங்க. இன்னைக்கு நாட்டில் இருக்கக்கூடிய 21 பெரும் முதலாளிகள் கிட்ட நாட்டுடைய 70 கோடி மக்கள் வைத்திருக்கிற அளவுக்கு சொத்து இருக்கு அப்படின்னு தரவுகள் சொல்லுது. அப்ப இந்த 21 பேர் இந்த 10 வருஷத்துல வளர்த்து விட்டது யாரு? அந்த வளர்த்து விட்டதுக்கு பிரதி உபகாரமா அவங்களுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? இந்த நாட்டுடைய சொத்தையும் மக்களுடைய சொத்தையும் மக்களுடைய வளங்களையும் தூக்கி அவங்க கையில தாரவாத்து கொடுத்திருக்கிறீங்க. இதுக்கெல்லாம் என்னைக்கு நீங்க பதில் சொல்ல போறீங்க? இதுக்கெல்லாம் பிரதிபலனா எவ்வளவு கேஷ் நீங்க வாங்குனீங்க? கருப்புல எவ்வளவு வாங்குனீங்க? வெள்ளையா எவ்வளவு வாங்குனீங்க? இந்த கேள்வியெல்லாம் மக்கள் கேட்கணும். இதைத்தான் தொடர்ந்து ராகுல் காந்தி கேட்கிறார். நேத்து மேடையில பேசியிருக்கிறார் ராகுல் காந்தி. உங்களுக்கு மோடி அதானி சர்க்கார் வேணுமா, இல்ல ஏழை எளிய மக்களுக்கான சர்க்கார் வேணுமா? உங்களுக்கு மோடி அதானி சர்க்கார் வேணுமா, இல்ல பட்டியலின மக்களுக்கான சர்க்கார் வேணுமா? உங்களுக்கு மோடி அதானி சர்க்கார் வேணுமா, இல்ல பெண்களை பாதுகாக்கக்கூடிய சர்க்கார் வேணுமா? உங்களுக்கு மோடி அதானி சர்க்கார் வேணுமா, இல்லை வேலை வாய்ப்புகளை உருவாக்கி தரக்கூடிய சர்க்கார் வேணுமா? உங்களுக்கு ஏழை எளிய மக்களுக்கான சர்க்கார் வேணுமா, இல்ல வெறும் 21 கார்பரேட்டுகளுக்காக இயங்கக்கூடிய சர்க்கார் வேணுமா? இப்படிப்பட்ட கேள்விகளை தொடர்ந்து நேத்து பிரச்சார மேடை வரைக்கும் ராகுல் காந்தி எழுப்பியிருக்கிறாரு. 3 கட்ட வாக்குப்பதிவு முடிஞ்சதுக்கு அப்புறம் பிரதமர் மோடிக்கு நல்லா தெரிஞ்சு போச்சு, இனிமேல் நம்ம சுடுற வடை வேகாது, மாவு புளிச்சு போச்சு, மக்கள் தெளிஞ்சிட்டாங்க, இனிமேல் நம்ம எதை சொல்லியும் அவங்கள ஏமாத்த முடியாது. இருந்தாலும் எதையாவது ஒண்ணு முயற்சி பண்ணணும்ல, எப்படியாவது மக்கள் மனசை மாத்தி அந்த ஓட்டை வாங்கணும்ல. அதுக்காக எவ்வளவு பெரிய பொய் சொன்னாலும் தப்பில்ல. எத்த தின்னா பித்தம் தெளியும்னு அலைஞ்சுக்கிட்டு இருக்கிறாரு மோடி. தேர்தல் தோல்வியுடைய பயம் மனுஷன் யோசிக்க கூட இல்ல. இவ்வளவு நாள் தன்னுடைய நண்பர்கள்னு சொன்ன அவங்க மீதே இவ்வளவு பெரிய குற்றச்சாட்டை வைக்கிறாரு. இந்தியா அலையன்ஸ் ஆட்சிக்கு வந்துருச்சுன்னா அவங்க செய்யக்கூடிய முதல் வேலை என்ன தெரியுமா? அதை அவங்க மேடையிலேயே அனௌன்ஸ் பண்ணிட்டாங்க. ஆட்சிக்கு வந்த முதல் வேலையா ஒரு ஜாயிண்ட் பார்லிமெண்டரி கமிஷன் அமைச்சு இந்த அதானி ஊழல்கள்ல யாரெல்லாம் சம்பந்தப்பட்டிருக்கிறாங்களோ அவங்க மீதெல்லாம் முதலில் நடவடிக்கை எடுக்கப்படும். அப்படி நடவடிக்கை எடுத்தா முதல்ல கம்பி என்றது நம்ம ஜியும் சாணக்கியாவும் தான். கோத்ரால தப்பிச்சுட்டாங்க, ஆனா இதுல கண்டிப்பா மாட்டிக்குவாங்க. அந்த பயம்தான் இப்படி கண்ட மெனிக்கு பேச விடுது. இன்னும் 4 கட்ட தேர்தல் பாக்கி இருக்கு. அதுக்குள்ள என்னெல்லாம் உளர போறாரு மனுஷன் அப்படிங்கிறது தெரியல. வேடிக்கை பார்ப்போம். பாஜக பதறதும் மோடி உளறதும் பார்க்க சந்தோஷமா தான் இருக்கு.